பார்க்க போறோம்? தெரியலையா? சாத்விக்கோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன வாங்கணும் சாத்விக்? ஷாப்பிங் போய் என்ன வாங்கணும்? என்னென்ன வாங்கணும் சாத்விக்? என்னென்ன வாங்கணும் நம்ம? ஃப்ரூட்ஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஸ்டோரி புக், ஏபிசிடி புக். அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிட்டான். குட். இது எல்லாமே வாங்கணுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் சாத்விக் கிட்ட என்ன காணும்? ஸ்வீட் கார்ன் வாங்கணுமா? கார்ன் வாங்குனீங்களா? சாத்விக்கோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு 2-3 நாங்கள் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் சாத்விக்கு ரொம்ப பிடிச்சி அவனே போய் இன்னைக்கு எல்லாம் எடுத்தான். அதில் A to Z எல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு கிட்டுக்கு என்னென்ன தெரியுமோ, ஒரு பேபிக்கு என்னென்ன நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அது எல்லாமே அதில் இருக்குது. இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம். சாத்விக் கிட்ட ஆல்ரெடி ஒரு புக் இருக்குது. ஏன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் புக்கு இருக்குது. அது ஆக்சுவலி அவன் எல்லாமே கிழிச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நிறையா டைம் நாங்கள் அதை யூஸ் பண்ணி ஸ்டோரிஸ்லாம் படித்து கிழிச்சியே வச்சுட்டோம். ஆல்ரெடி வந்து ஒரு பெட் டைம் ஸ்டோரி புக்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். நைட்டான இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நான் சாத்விக்கு சொல்லுவேன். என்ன சொல்லுவோம்? ஓகே. இது வந்து நைட் டைம் பெட் டைம் ஸ்டோரிஸ் புக். இது வாங்கி இருக்கும் 1 year ஆக போகுது இந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் புக் வாங்கி. நெக்ஸ்ட்டு சாத்விக்கோட ஃபேவரட் புக்கு. என்ன புக் சாத்விக் இது? என்ன புக்கு? இது என்ன புக் சாத்விக்? நீயே காட்டு. என்ன புக்கு? இது வந்து சாத்விக்கோட ஆல்ஃபபெட் புக்கு. இல்லை ஜஸ்ட் ஏபிசிடி மட்டும்தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே சாத்விக் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இது ஃபுல்லாகவே ஆல்ரெடி அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இது அவனோட ஃபேவரட் புக்கு. இதில் அவன் எது கேட்டாலும் சொல்லுவான். எல்லா ஸ்பெல்லிங்ஸும் சொல்லுவான். ஸ்பெல்லிங் சொல்லி அந்த நேமு ஃபுல்லாமே அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் இருக்கிறது எல்லாமே இது கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்புறம் வந்து சாத்விக் கிட்ட ஒரு ஸ்லேட் இருக்குது. இதெல்லாம் யார் ட்ரா பண்ணது? அவனே ஃபுல்லாக ட்ரா பண்ணி ஏதோ வரைஞ்சி கிறுக்கி எல்லாமே வச்சுருக்கான் அழகாக. அவன்கிட்ட ஒரு ஸ்லேட் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணோம்? சாத்விக்கு ரொம்ப பிடிச்சி அவனா போய் எடுத்தான். என்ன புக் இது? காட்டு, நீயே காட்டு எல்லாருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஆல்ஃபபெட் புக்ஸு ஆல் இன் ஒன். இப்போ தான் இந்த புக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். அதில் வெறும் நான் ஆல்ரெடி வச்சுருந்த புக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆல்ஃபபெட்டிக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த புக்கில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருந்தது. அவனாக போய் எடுத்தான். ஃபுல்லாகவே இருந்தது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பேசிக்காக என்னென்ன தெரியுமோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமலு, பேர்ட்ஸுன்னு எல்லாமே இருக்குது. இதில் சாத்விக் நேம் எழுதிக்கலாமா? ஓகே, அவங்க டேடி நேம் எழுதிக்கலாம், அம்மா நேம், எல்லார் நேமும் இங்கே எழுதிக்கிறோம். இந்த புக்கில் ஆல் இன் ஒன் ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது. ஒரு பேசிக்காக நம்ம வீட்டில் இருந்தே என்னென்ன நம்ம ஈஸியாக கிட்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு பிடிச்சது இதில் தமிழ் லெட்டர்ஸில் ஃபுல்லாக எல்லா லெட்டர்ஸுக்குமே அழகாக கொடுத்துருக்காங்க பிக்சரோட. இது இன்னும் நம்ம ஈஸியாக இருக்கும். சாத்விக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்துக்கள் தெரியும். இன்னும் இந்த மெய்யெழுத்துக்கள்ன்றது இந்த காயாச்சா அதெல்லாம் இன்னும் தெரியல. ஆனால் உயிரெழுத்துக்கள் அவனுக்கு காக்காய்க்கு அது எல்லாமே தெரியும். இனிமேல் தான் இந்த புக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த காயாச்சா அது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த உயிர்மை எழுத்துக்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்மளே வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நாளைக்கு 2, 3 ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு நாள் எடுத்தால் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை. ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம்.
அதே அப்பப்போ ரிப்பீட்டாக கேட்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கு அவன் கற்றுக்கிறதுக்கும். அப்புறம் இதில் என்ன இருக்குது சாத்விக்? இதெல்லாம் என்னது? பப்பீஸா? 1 2 3டா நம்பர்ஸ். இதெல்லாம் என்னது? நம்பர்ஸ் எங்கே அவனுக்கு 1 to 10 வரைக்கும் ஆல்ரெடி தெரியும். சாத்தி உட்காருங்க இங்கே வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது இதில். ஆமாவா? நம்பர்ஸ் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவனுக்கும் 20 வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 to 100 வரைக்கும் அதோட ஸ்பெல்லிங் வித் நம்பர்ஸோட ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உட்காருங்க, உட்காந்து பார்க்க சொல்லுங்கள். 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ், அப்புறம் வைல்ட் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல் இருக்குடா. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஃபுல்லாக படிக்கலாம். அவனுக்கு இந்த புக்கு எப்படாப்பா எடுத்து கொடுப்பேன்னு அவனுக்கு ரொம்ப அப்படியே குஷியில் இருக்கான். எப்படாப்பா கொடுப்போன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் பேர்ட்ஸ் நிறையா இருக்குது. பேர்ட்ஸோட பிக்சர்ஸு, வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் ஈஸியாக நம்ம பேபிஸ்க்கு ஒரு புக்லேயே, இதுக்கு தனி புக் வாங்கணும்னு இல்லை, ஒரு புக்லேயே சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது. கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே மென்ஷன் பண்ணி எல்லாமே கலர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷேப்ஸு, அப்புறம் இந்த ஷேப்ஸ் இருக்குது. அப்புறம் சீ கிரியேட்டர்ஸ்னு இது இருக்குது. கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது. பூச்சி, இன்செக்ட்ஸு. தங்க கேமரா ஆட்டாமா இங்கே வாங்க. ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸு, க்ளோஸ், ஓப்பன். உனக்கு கட்டுறதா க்ளோஸு ஓப்பன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இது ரைம்ஸ் இருக்குது. மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ரைம்ஸும் இருக்குது, இங்கிலீஷ் ரைம்ஸும் இருக்குது. அவனுக்கு தெரிஞ்ச ரைம்ஸ் பாடிட்டு இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ரைம்ஸும் இருக்குது, இங்கிலீஷ் ரைம்ஸும் இருக்குது. இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே தமிழ் ரைம்ஸு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரைம்ஸ் ஃபுல்லாகவே, இங்கிலீஷ் ரைம்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் சாத்விக்கு தெரிஞ்ச ரைம்ஸும் இருக்குது, நிறையா ரைம்ஸ். அப்புறம் மெயினாக ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு 4 ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 2 ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, தமிழில் 2 ஸ்டோரி. இதோ தமிழில் 2 ஸ்டோரி, இங்கிலீஷில் 2 ஸ்டோரின்னு கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்ட்ஸ் ஆஃப் பாடி, இது சாத்விக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒன்று. இது ஆல்ரெடி அவன் 1 இயராக இருக்கிறப்பயே அவனுக்கு இது எல்லாமே தெரியும். சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணுவான். இது ஆல்ரெடி அவனுக்கு தெரியும். இது அவன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். இது பார்த்திங்கன்னா குட் ஹேபிட்ஸ் அப்படின்னு, மெயினாக குட் ஹேபிட் இதெல்லாம் அப்படின்னு நம்ம கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம். இது பிக்சர் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னது இது, குட் மேனர்ஸ் அப்படின்னு. எஸ். அப்புறம் ஆக்ஷன்ஸ், இதெல்லாமே ஆக்ஷன்ஸ். இதெல்லாம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பேசிக்காக இருக்குது. மெயினாக ஒரு ஸ்கூலுக்கே போகாமல் வீட்டிலேருந்தே நம்ம பேசிக்காக சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, பேசிக்காக நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப்பர்ஸ் அப்படின்ட்டு டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், ஃபயர்மேன், போலீஸ், அவங்களோட ஐடென்டிஃபைலாம் இருக்குது. சோர்ஸ் ஆஃப் வாட்டர், நமக்கு எப்படி வாட்டர்லாம் கிடைக்குதுன்னு அது இருக்குது. பிளேசஸ் பார்த்திங்கன்னா அது இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு நம்ம இது பண்ணலாம், அது இருக்குது. கேஜெட்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் ஓரியன்ட், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அது இதெல்லாமே ஆல்ரெடி சாத்விக்கு தெரியும். பட் ரொம்ப இன்டீரியராக இருக்குது. பேசிக்கானது நம்ம இது என்னன்னு குழந்தைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு, இது ரிமோட்டு, இது சிடி, இது கம்ப்யூட்டர், நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், நம்ம வீட்டில் அவன் யூஸ் பண்ணுற பென்னு, க்ரையான், கால்குலேட்டர். அப்புறம் இதில் சாத்விக்கோட ஃபேவரட் ஃபுட் எல்லாமே இருக்குது. சாத்விக் என்ன ஃபேவரட் ஃபுட் இதில்? பர்கர், அப்புறம் பீட்சா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், கேக்கு, ஜாம்,
எது எது அன்ஹெல்த்தியாக இருக்கோ அதெல்லாமே அவனுக்கு பிடிக்குது. ஃபஸ்ட்டு அதை மாற்றணும். குக்கீஸ் ஓகே. இது என்னது? ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்னென்ன அப்படின்னு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பேஸ் ஆக்சுவலி அவனுக்கு நான் இப்போ ஜனவரி பிப்ரவரி அவனுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க பழகிட்டு இருக்கேன், டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் அவனுக்கு. மெயினாக அது இதில் இருக்குது, அது நான் இதில் இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. டேஸு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டு டைமு ஜனவரி பிப்ரவரி மந்த்து அது எல்லாமே இருக்குது. நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் ருப்பீஸ், கரன்சி ஐட்டம்ஸ், இந்தியனோட கரன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாமே. அப்புறம் அவர் கிரேட் லீடர்ஸ் இது. ஸோ இப்படி எல்லாமே ஒரே புக்கில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாத்விக் குட்டிக்கு வாங்கியிருக்கோம். காட்டுங்க நீங்கள் அவங்களுக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட காட்டு காட்டிட்டானா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் ஹேபிட் புக்குன்னு. இது எதுக்கு எடுத்தோன்னே தெரில, அதுலேயே ஆல்ரெடி எல்லாமே குட் ஹேபிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது தெரியாமல் அதில் பார்க்கவே இல்லை இருக்குன்னு. அது அவன் எடுத்தான், இது நான் எடுத்தேன். இது நல்லா இருக்கே, குட்டியாக இருக்குது, நல்லா பிக்சர்ஸும் அழகாக கொடுத்துருக்காங்கன்னு நான் எடுத்தேன். பார்த்தா அதுலேயே இருக்குது. இதுலேயுமே நல்லா இருக்குது. ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் எ டே, ஈட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி அப்படின்னு நிறைய குட் ஹேபிட்ஸ் வந்து பிக்சரோடு காட்டியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். அப்புறம் இந்தாங்க இது நீங்கள் காட்டுங்க, ஓப்பன் பண்ணி காட்டுங்க, அப்படியே காட்டாதீங்க, ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அப்புறம் சாத்விக்கு ரொம்ப பிடிச்சது, அவனுக்கு எது பண்ணாலும் சாத்விக் எது பண்ணாலும் அவன் எதுக்கு ரொம்ப விரும்பி எதனால கற்றுக்கிறான்னா அவனுக்கு இந்த மாதிரி அப்ரிஷியேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா, நம்ம சொல்கிறது உடனே முடிச்சிட்டானா அவனுக்கு உடனே ஒரு ஸ்டார் கொடுத்தா அவனுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இதுவுமே அவனுக்காக தான் வாங்கினேன். ஹார்ட்ஸு இது பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல் ஸ்டார்ஸ் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜிக்கு ரொம்ப பிடிக்குமா, வேணுமா? இது 2 வாங்கினேன். இருங்க வச்சு விட்றேன். அப்புறம் சாத்விக்கு ஸ்கெட்ச், அவனுக்கு ட்ராயிங் புக் வீட்டில் இருக்குது, அதுக்கான ஸ்கெட்ச் ஒன்று வாங்கணும். இது அவனுக்கே தெரியாது, நான் தான் எடுத்தேன். ஸ்கெட்ச் ஒன்று வாங்கணும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஓகே, அது வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூமா. அப்புறம் A4 ஷீட் வந்து ஒரு 10 வாங்கியிருக்கோம். இதை வச்சு சாத்விக்கு நானும் ஒரு அழகாக மெமரபுளாக ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். அது செஞ்சுட்டு வீடியோவோ இல்லைன்னா ஷார்ட்ஸாவோ அப்லோட் பண்ணுறோம். அது கண்டிப்பாக பண்ணிட்டு காட்டுறோம். சாத்விக்கும் மெயினாக அதை சாத்விக் தான் பண்ண போனால் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இது வந்து ஒரு வாட்டர் கலர், இது வந்து ஒரு வாட்டர் கலர் வாங்கணும். இது இதில் போட்டு வச்சுருக்கான். இது அவங்ககிட்ட இருந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரொம்ப இது பேபியாக இருக்கிறப்ப வாங்கின ஒரு பழைய புக்கு. இது பேர்ட்ஸ் புக்கு. ஆக்சுவலி இதுவுமே அவன் ஃபுல்லாக அவனுக்கு தெரியும், ஸ்பெல்லிங்கோட இதெல்லாம் கேட்டால் எல்லாமே அவன் சொல்லுவான். இவன் முடிச்சுட்டான். இது வந்து வாட்டர் கலர். நம்ம ட்ரா பண்ணுறோம்ல சாத்விக், ட்ரா பண்ணுறீங்களா ஷீட்டில், இந்த ஷீட்டில் அம்மா உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி கொடுப்பேன். இதில் வந்து நீங்கள் இதை வந்து வாட்டரில் டிப் பண்ணி கலர் பண்ணலாம். அவ்வளோதான். இதெல்லாமே சேர்த்து எங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், கிராஃப்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாமே சேர்த்து எங்களுக்கு 200 தான் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 120, இது ஒரு 20. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டு, இது ஒரு 10 ஷீட் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் தான் நினைக்கிறேன். இது இல்லை 12 ருபீஸ் தான் இந்த ஸ்கெட்சு. எதுவுமே ரொம்ப அதிகமாக வாங்கலை, ஏன்னா இதெல்லாம் அவன் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு தூக்கி போட்டுருவான், இல்லைனா விளையாட்டுத்தனமாக கீழே போட்டுருவான், உடச்சிடுவான். அதனால் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கணும். அப்புறம் இந்த வாட்டர் கலர் கூட ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான். இந்த வாட்டர் கலர் கூட வித் ப்ரஷ்ஷோடையே 20 ருபீஸ் தான் வாங்கினோம். இதோடையே பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் வாங்கினோம். பட் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி விட்டுட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. அப்புறம் இதெல்லாமே ஒரு ஷீட் 5 ருபீஸ்னு வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மெயினாக இந்த ஹாட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்புறம் இந்த ஸ்டார்ஸ், கோல்டன் ஸ்டார்ஸ்னால் அவனுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும்.
இதெல்லாமே 5 ருபீஸ்னு வாங்கணும். இதெல்லாமே சரி. இதுதான் இன்னைக்கு இது எல்லாமே 180 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் தான். இந்த புக்கு மெயினாக இந்த புக்கு ரொம்ப ஒர்த்து, கண்டிப்பாக வாங்கலாம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் தான். கண்டிப்பாக இதை நம்ம வந்து இது ஃபுல்லாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க முடியாது நம்மளால. பேசிக்காக அதில் இருக்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம கிட்ஸுக்கு அப்படின்னா. சேர்த்து எனக்கு அரௌண்ட் 200 ருபீஸ் தான் வந்தது. மெயினாக இந்த புக்கு அவ்வளோ ஒர்த்து. நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு நல்லாவே கிட்ஸுக்கு நம்ம ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கலாம். கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கலாம். என்னன்னா இப்போ அவனுக்கு நான் அந்த ஷீட்டில் கொடுக்கணும், ஷீட்டில் கலர் பண்ணி கொடுப்பேன். இப்போ அவன் கலர் பண்ணணும் தெரியாதனமா இப்போ சொல்லிட்டேன். உடனே அவனுக்கு பண்ணணும்னு நிற்கிறான். உட்காரு, நான் கொடுக்குறேன். பிரிச்சு இங்கட்டா. ஓகே. சாத்விக், உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் நீ படிப்பியா? அப்புறமா பார்ப்பானா? ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு புக் வச்சா உங்கள் கிட்ஸுக்கு பேசிக்காக வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேசிக் எஜுகேஷன், இதெல்லாம் பேசிக்கான திங்ஸ் எல்லாமே நம்ம வீட்டிலேருந்தே சொல்லி கொடுக்கலாம். இன்றைக்கி இவ்வளோதான் இந்த வீடியோவில். இது ஷார்ட்பிக் இதெல்லாம் ஒவ்வொரு லெவல் இதில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அவன் எப்படி அதெல்லாம் படித்தான், எப்படி வந்து ஈஸியாக சொல்கிறான்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அவனுக்கு அந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அம்மா தானே இப்போ அது பண்ணணும். நீ உடனே வேணுமா? சரி, நாங்கள் இப்போ அதை பண்ண போகிறோம். பாய். பண்ணிட்டு வந்து காட்டலாமா? பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க இப்போ இந்த புக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபுல் டே படிச்சுட்டே இருப்பாங்களான்னு நினைக்காதீங்க. சார் வந்து ஃபுல் டே படிக்கிறான்லாம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சா டிவி, திரும்பி நைட்டு தூங்க போகிற வரைக்கும் டிவி, நடுவில் ஃபுல்லாக அவனுக்கு அவ்வளோ டாய்ஸ் இருக்குது. டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறது, இது மட்டும்தான் ஃபுல் டைம் ஜாபாக வச்சுட்ருக்கான். ஒரு நாளைக்கு என்னோடது என்னென்னா, ஒரு நாளைக்கு 1 hour அவன் படிக்கிறானோ இல்லையோ, அவனுக்கு அது புரியுதோ இல்லையோ, ஏதோ ஒன்று டிவி பார்க்கக்கூட டாய்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரு 1/2 hourலேருந்து 1 hour சும்மாவாச்சும் உட்காந்து அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு உட்கார வச்சு ஜஸ்ட்டு 1 hourன்றது அதிகபட்சம். 1 hour கூட உட்கார மாட்டான். ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes கண்டிப்பாக உட்கார வைப்பான். அப்படி உட்கார வச்சு அவன் சொன்னது தான் அந்த ஏபிசிடி. அவன் ஃபுல் டைம் ஒரு நாளைக்கு 2 hours இல்லை கண்டிப்பாக உட்காரணும். இதுலேயும் வீக்லி 2 days உட்கார மாட்டான். நான் சாட்டர்டே சண்டே அவனுக்கு லீவ் விட்ட மாதிரி. மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் உட்காருவான். மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் உட்காந்துட்ருப்பான். அதுவும் ஈவினிங் வந்து 6 to 7 உட்காருவான். இல்லைனா 5 கூட இல்லை, 6 to 7 அப்படி இல்லைனா 7 to 7:30. இந்த 2 டைமிங்கில் ஏதாவது ஒரு டைம் மட்டும் தான் உட்காந்துட்ருப்பான். ஆனால் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டான். ஈஸியாக அவன் கற்றுக்கிட்டான். அவனுக்கு இந்த மாதிரி நான் ஸ்டார்ஸு ஃபர்ஸ்ட்லேருந்தே இதெல்லாம் இப்போ தான் வாங்கினேன். கொஞ்சம் ரீசன்ட் டேஸ் முன்னாடி தான் வாங்கினோம். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் அவனுக்கு கையில் வந்து ஸ்டார் போட்டு விடுவேன். பெண் இருந்தால் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் போட்டுக்குவான். அம்மா ஸ்டார் போட்டு விடுங்க, நான் முடிச்சிட்டேன்ல அப்படின்னு கேட்டுட்டு. ஸோ அவன் ஃபுல் டே படிச்சுட்டு இருப்பான்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஐயோ ஃபுல் டே இப்போ ஸ்கூலுக்கே போகல, இப்படி உட்காரிச்சு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், இப்போயே அவனுக்கு எல்லாம் கற்றுக்கணுமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. இருக்கிற டைமில் ஒரு நாளைக்கு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், அவ்வளோதான். அதுலேருந்து அவன் தெரிஞ்சுக்கிற விஷயந்தான் இதெல்லாமே. ஒரு நாளைக்கு 1/2 hourலேருந்து 1 hour. சண்டே மண்டேவா? என்ன சொல்கிறது? நான் சண்டே மண்டே சொல்லணுமா? நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் தான் சொல்லணுமா? ஓகே. ஸோ ஒரு பேபிக்கு நம்ம வீட்டிலேருந்தே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு 200 rupees. நான் இதெல்லாம் சேர்த்து எனக்கு 200 ஆச்சு. நீங்கள் இந்த ஒரு புக்கு மட்டும் வாங்கணுன்னா 120 rupees தான். 120 rupees கண்டிப்பாக இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு புக்கு தான். வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் எதுனாலும். அவ்வளோதான். பாய். ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கே போகிற? கலர் பண்ண போறியா? உனக்கு கலர் பண்ண ஆர்வம் வந்துருச்சு. பாய் சொல்லிடு. என்ன சொல்கிறது?
அப்புறமா சொல்கிறதான். பாய். இப்போ வந்து வரைஞ்சிட்டானா அவன் வீடியோவில் இப்போ காட்டியே ஆவானா. நான் வேலை பார்த்துருந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து அம்மா அழகாக வரைஞ்சிருக்கேன் வீடியோ எடுமா அப்படின்னா. சொல்லு இப்போ. என்ன நல்லா பார்க்கறது? என்ன வரைஞ்சிருக்கீங்க? சன்னா? ஓ சன்னா. சொல்லு. இப்படிதான் ரெயின்போ கலர்ல இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்றான். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களாம். எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க.